செல்வம் தான். செல்வ வளம் அதிகரிக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம ஏதோ ஒண்ணு தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படிப்பட்ட அத்தனை அம்சங்களும் தொடப்பத்தில் தான் இருக்கு. அதனால தான் தொடப்பத்த மகாலட்சுமியின் அம்சம்னு சொல்றோம். தொடப்பம் தேய தேய நம்ம வீட்டு செல்வமும் தேயும். அதனால தான் தேஞ்சு போன தொடப்பம், அதாவது வாரியல யூஸ் பண்ணக்கூடாது. தேய ஆரம்பிச்சுனாலே அத தூக்கி தூர போட்டுட்டு வேற ஒரு வாரியல் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பயன்படுத்தாத தொடப்பத்த வீட்ல சும்மா வச்சுட்டே இருக்கக்கூடாது. அத தூக்கி தண்ணி ஓடுற தண்ணீல விட்டுறணும். இல்லன்னா கால் படாத ஏதாவது ஒரு இடத்துல எடுத்துக்கொண்டு அந்த தொடப்பத்த போட்டுறணும். இது நம்ம தொடப்பத்த எரிச்சோம்னா, அது நமக்கு மகா தரித்திரத்த தான் உண்டாக்கும். அதனால தொடப்பத்த ஒரு நாளும் எரிக்காதீங்க. சில பேர்லாம் வீடு கூட்டும்போது தொடப்பத்துல கால்ல டஸ்ட் இருக்குன்னு தொடப்பத்த மிதிச்சு, மிதிச்சு வாரியில மிதிச்சு, மிதிச்சு பெருக்குவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா வாரியல் நம்ம தொடப்பம் தான் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. அத மிதிக்கலாமா? அப்படி பண்ணவே கூடாது. கால தட்டிக்கலாமோ தவிர